மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும். மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். துன்பப்படும் எம்மக்களின் துயரத்தையே போக்கணும். துன்பப்படும் எம்மக்களின் துயரத்தையே 17ஆம் திகதி சித்திரை மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணை மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் திருமதி ரஞ்சனா கதிரவேலு. பிறந்த இடம் அனலை தீவு, வாழும் இடம் சுவிஸ். இவரால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. அதற்கு உறுதியான உதவி கரங்கள் நீங்கள் என்றும் நீட்டணும். அதற்கு உறுதியான உதவி கரங்கள் நீங்கள் என்றும் நீட்டணும். மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். உங்களின் உதவிக்கரம் எம்மக்களை உயர்த்துமே. உங்களின் உதவிக்கரம் எம்மக்களை உயர்த்துமே. எங்கள் சேவையினால் அவர்களுக்கு உதவிக்கரம் நீளுமே. எங்கள் சேவையினால் அவர்களுக்கு உதவிக்கரம் நீளுமே. மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும். எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும்.